Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா my first YouTube income. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட வெளிப்படையா தான் இருந்திருக்கேன். as a friends நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். கண்டிப்பா நீங்க அந்த அளவுக்கு என்ன விரும்புறீங்கங்கிறது தெரியும். நம்மளோட வீடியோஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்ங்கிறது தெரியும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோஸ் போட்டிருக்கேன். எவ்வளவு நாட்கள்னா கிட்டத்தட்ட 1.5 மந்த்ல இவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு சர்வீஸ் வீடியோஸ்ங்கும் போது எந்த ஒரு தமிழ் சேனல்லையும் இப்படி சர்வீஸ் வீடியோ யாருமே போட்டது கிடையாது. லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் தமிழ் சேனல்ல நம்ம சேனல் மட்டும் தான் நம்பர் 1ங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஓகே, நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் என்னன்னா 3rd August 2018. இப்போ வரைக்கும் கணக்கு பார்த்தா 20 மாதம் ஆகுது. இந்த 20 மாதத்துல என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சேன், என்னென்ன நானும் கத்துக்கிட்டேன், என்னென்ன எவ்வளவு நண்பர்கள் எனக்கு வந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே செப்பரேட்டா உங்ககிட்ட சொல்றேன். இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா தான் இருக்கும். யாருக்கும் டிசப்பாயின்மெண்டா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்றதுன்னா, நீங்க நான் 2018 ஆகஸ்ட்ல சேனல் ஓபன் பண்ணேன். இப்போ வரைக்கும் 20 மாதம் ஆகுது. நான் சேனல் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோ OS இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டேன். சிடியில் எப்படி OS போடுறதுங்கிறது. அப்புறமேட்டு சம்திங் ஒரு வீடியோஸோ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 500 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுல நான் வந்து எப்படி இந்த யூடியூப்குள்ள வந்தேன் அப்படிங்கிறது செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ யூடியூப் இன்கம் எடுத்திருக்கேன். அந்த யூடியூப் இன்கம் வந்து இது வரைக்கும் யாரு எப்படி வெளிப்படையா காட்டியிருக்காங்கன்னு தெரியல. நான் முன்னாடியே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா 100% உங்களுக்கு வெளிப்படையா காட்டுவேங்கிறத. சரி, ஓகே காய்ஸ், இது வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது ஓகே. நான் வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஒரு 500 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 500 வீடியோஸ்ல மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து மொபைல் சர்வீஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சர்வீஸ் வீடியோஸ் நிறையவே இருக்கும். சோசியல் வீடியோ அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபோன் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஹாட்ஸ்பாட் ஒர்க் ஆகுது. அப்படி இந்த வீடியோலாம் வெறித்தனமா போயிருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் நான் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து 2018 சேனல் ஓபன் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரது கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1 இயர் ஆயிடுச்சுன்னா எனக்கு 2019 ஆகஸ்ட் அப்போதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்தாங்க. ஏன்னா ஒரு நாளும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தரா வந்திருக்காங்க, சந்தோஷப்படுவேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்களுக்காக நான் வீடியோ பண்ணணும் அப்படிங்கறத கிட்டத்தட்ட நானும் கண்டினியூஸா அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் அசால்ட்டா வீடியோஸ் போட்டுருந்தேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வீடியோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து Redmi 4Xங்கிற ஒரு மொபைல், குட்டி மொபைல். கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது, மோசமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொபைல் கேமராவில தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மைக் எதுவுமே அப்ப யூஸ் பண்ணல. இப்ப மைக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு இன்கமும் இது வரைக்கும் வராம நான் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10வது மாசம் 2019 10வது மாசம் கிட்டத்தட்ட வந்து எனக்கு மானிட்டரேஷன் எனேபிள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு $10, அடுத்த ஒரு மந்த்ல ஒரு $10 இருக்கிற வீடியோஸ்க்குலாம் வந்து மானிட்டரேஷன் வந்து கிரீன் சிம்பிள் மாத்திக்கிட்டேன். நானே போய் செப்பரேட்டா தான் அப்படிதான் எனேபிள் பண்ண முடிஞ்சு. முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே போய் மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே கிரீன் கலர் தான் மாறிடுச்சு. அமௌண்ட் வர வீடியோஸா மாறிச்சலாம். அப்புறமேட்டு செப்பரேட்டா ஒரு வீடியோஸ்க்கும் எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு இன்கம் வருதுங்கிறத வீடியோ எண்ட்ல சொல்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு வீடியோஸ்க்கும் இன்கம் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 4000 மணி நேரம் எல்லாம் மானிட்டரேஷன்லாம் எனேபிள் ஆகிறதுக்கு அப்புறம் எனக்கு வந்து $10, $20 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. எனக்கு $20 எல்லாம் $100 வந்துருச்சு. $100 வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும், அது இல்லாம உங்க அட்ரஸ் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. சரி, எனக்கு யூடியூப்பை பத்தி அந்த அளவுக்குலாம் தெரியாது. இன்கம்ங்கிறது நான் எதிர்பார்த்து யூடியூப்குள்ள வரல. காசை பத்தி எதிர்பார்த்து நான் யூடியூப்புக்குள்ள வரல. நான் எதுக்காக யூடியூப்குள்ள வந்தேன் அப்படிங்கறது செப்பரேட் வீடியோ வந்து கண்டிப்பா வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த மோட்டிவேஷன் வீடியோவா தான் இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் செப்பரேட் வீடியோ வரும். சரி, ஓகே கைஸ், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து $100 வந்ததுக்கு அப்புறம்
நான் வந்து அட்ரஸ் ஆட் பண்றதுக்கு எல்லாம் வந்து பண்ணேன். 3 டைம் வந்து எந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் எப்போ வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணேன்னா அடுத்த ஒரு 11th மந்த் 2019 11வது மாதம் நவம்பர் மாதம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணேன். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோட மெயில் ஐடியில் இருக்கிறது, என்னோட கூகுள் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் என்னோட ப்ரூஃப்ல இருக்கிற நேமும் டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ல டிஃப்ரெண்டான கேப்ஸ்ல இந்த மாதிரி இருந்துருச்சு. அதை நான் கவனிக்காம ஃபர்ஸ்ட் ஒன் டைம் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து சரி ஓகே அது ஆதார் கார்டு தான் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேன் கார்டை வந்து ஆட் பண்ணேன். 2வது டைமும் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே இப்படிதான் ஆக மாட்டேங்குது, நம்ம வந்து 3வது ஒரு டைம் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் மூலியமா ஸ்கேன் பண்ணி நான் வந்து போட்டது அப்புறம் அதுவுமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு யூடியூப் ஆட்சன்ஸ்ல வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. அது இல்லாமல் என்னோட இமெயில் அட்ரஸ்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு, டேட்டா பர்த் நேம் எல்லாமே. அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி அப்படியும் இப்படியும் நான் வந்து ரீஅப்ளை பண்ணேன். ரீஅப்ளை வந்து பண்ணதுக்கு எனக்கு உடனே மெயில் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு இருந்தாங்க. எனக்கு 1 month ஆச்சு. அந்த வரைக்குமே ரீஅப்ளை பண்றதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஅப்ளை வந்து நான் டைரக்டா வந்து யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு வந்து லைவ் சேட் பண்ணேன். எனக்கு அப்பயும் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. இன்னொரு 1 month போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜனவரி மந்த் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது டைமும் வந்து இன்னொரு டைம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு இன்னொரு ட்ரை பண்ணேன். லைவ் சேட் பண்ணேன். திருப்பியும் லைவ் சேட் பண்ணி அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணதுல எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வராது. அப்படி இப்படியும் ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷனாவது பண்ணி நான் வந்து என்னோட ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி என்னோட ஒரிஜினல் இதை வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி என்னோட ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அப்படியே எனக்கு ஜேபிஜி ஃபைல கன்வெர்ட் பண்ணி எனக்கு கூகுள் டிரைவ்ல போட்டு அந்த லிங்க் வந்து டைரக்டா அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே என்னோட ஆட்சன்ஸ்ல என்னோட மெயில்ல இருந்தது எல்லாத்தையுமே நான் வந்து ரீநேம் பண்ணி ஆதார் கார்டில் எப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் வந்து அன்னைக்கே அவங்களுக்கு வந்து அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கும் அனுப்பல. லைவ் சேட்ல சென்ட் பண்ண உடனே என்னோட யூடியூப் லிங்க் எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்து ப்ராப்பரா கேட்டுக்கிட்டு என்னென்ன ப்ராப்ளம் எதனால அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து எனக்கு ப்ராப்பரா ஒரு இதை எடுத்து கொடுத்தாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3-4 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆயிடும், முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அடுத்த 1 டேவிலேயே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. எனக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு மெயிலே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போய் செக் பண்ணி பார்த்தேன் என் கூகுள் ஆட்சன்ஸ்ல. அதில் போய் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு இன்னும் வெரிஃபைடு அந்த மாதிரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டவே இல்லை. ஓகே வெயிட் பண்ணேன். சம்திங் ஈவினிங்குள்ள எனக்கு வந்து அந்த வெப்சைட்டும் கிளியர் ஆயிடுச்சு, ஆட்சன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே அப்புறமேட்டு ஒரு எனக்கு போஸ்ட் வந்துச்சு. அந்த வீடியோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல வந்து லெட்டர் வந்துருச்சு. அந்த லெட்டருக்கான ஐ பட்டன் கொடுக்குறேன். அந்த வீடியோக்கான ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட வீடியோ. எனக்கு வந்து மானிட்டேஷன் இனேபிள் ஆகி பணம் வந்தது கூட ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இல்லை, எனக்கு அந்த லெட்டர் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் எதனால வந்து பணத்துக்காக வந்து யூடியூப் பக்கம் வரல அப்படின்னு கேள்விப்பட்டேங்கிறத அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் வந்து எதனால வந்து நான் வந்து யூடியூப் இன்கம் வேணும்னு எதிர்பார்த்த நாள் வந்து நான் வந்து யூடியூப்காக நான் வீடியோ குவாலிட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கான செலவுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50K சம்திங் ஆயிடுச்சு. மொபைல் வாங்கினதான காரணமும் அதே தான். கேமரா குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, மைக் குவாலிட்டி இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டூடியோ டெவலப் பண்ணுறது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50K சம்திங் செலவாயிடுச்சு. சரி நம்ம யூடியூப் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் போதுமான இன்கம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தான் யூடியூப் இன்கம் நான் வந்து தேடி போனேன். சரி ஓகே எனக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து லெட்டர் வந்துருச்சு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் லைவாவே பண்ணியிருப்பேன். அதுக்கான ஐ பட்டன் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஓகே அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண உடனே எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள எனக்கு வந்து அக்கௌண்ட்ல பணம் ஏறிடுன்னாங்க. ஓகே போய் செக் பண்ணா அக்கௌண்ட்ல பணம் ஏறலை. அதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னா எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல என்னோட பேங்க் வந்து ஆக்சிஸ் பேங்க், என்னோட நேம் அருண் ஆறுமுகம், நேம் வந்து அதில் மாறி இருக்கு. பேங்க் நேம் இருக்கிற இடத்துல அருண் இருக்கு, என் பேர் இருக்கிற இடத்துல ஆக்சிஸ்ன்னு இருக்கு. அதுலயும் மாத்தி கொடுத்து வச்சிருக்கேன் நானு. சரி அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேமெண்ட் ஒரு லெட்டர் எழுதி ஆக்சிஸ் பேங்க்ல கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ள எனக்கு என்னோட அக்கௌண்ட்ல
மணி டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு. மணி எவ்வளோ டிரான்ஸ்லேஷன் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னா ஒரு மந்த்துக்கும் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக அந்த 1 இயர் சம்திங்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 இயரில் எனக்கு வந்த இன்கம் மட்டும் $283, $283. அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 சம்திங் வரும். நான் இப்படி சொல்லி நீ என்னடா அதுக்கு மேலேயே கூட வந்திருக்குடா அப்படி இப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் இந்த சேனலில் வந்து அதை லைவ் ப்ரூஃப் காட்ட முடியாது. அதனால வந்து லைவ் ப்ரூஃப் வந்து மிஸ்டர் அருண் விஜய் சேனல், என்னோட செகண்ட் பிளாக் சேனல், அது இல்லாமல் என்னோட பர்சனல் சேனல், எனக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் போடுற சேனல், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற சேனல் எல்லாமே அதுதான். அந்த சேனலில் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அந்த ஐ பட்டனை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே அந்த வீடியோவும் பப்ளிஷ் ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த லிங்க் செக் பண்ணி பாருங்க. லைவ் ப்ரூஃபே உங்களுக்கு காட்டியிருக்கேன். எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட காட்டுவேன். ஏன் இதில் லைவ் ப்ரூஃப் காட்டலடா, ஏன் அதில் காட்டுற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால யூடியூப்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து நான் இந்த சேனல்லேயே வந்து அதை காட்ட முடியல. அந்த செப்பரேட் சேனல்ல காட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறதுனால நான் அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கீழே லிங்க்கும் ஐ பட்டனும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட லைவான என்ன ஆட்சன்ஸ்ல என்னென்ன அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு செப்பரேட்டா தெரிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட இந்த 20 மந்த் டிராவலுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் எடுத்தேன். இப்போ இந்த கிட்டத்தட்ட 8 மாசத்துல எனக்கு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. என்னோட வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆனது காரணம் என்னோட ஜியோ போன் ஹாட்ஸ்பாட் வீடியோ வந்து அதிகமான மெம்பர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அவங்க மட்டும் இல்லாம அது இல்லாம லேப்டாப் சர்வீஸ் வீடியோஸ் கிட்டத்தட்ட 2 லட்சம் வியூஸ், 3 லட்சம் வியூஸ், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வியூஸ் போனதுனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக கெயின் ஆயிருக்காங்க. அதனால வந்து எனக்கு இன்கமும் இப்போ கொஞ்சம் பெருகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த நெக்ஸ்ட் பேமெண்ட் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த மாதிரி பேமெண்ட்டை பற்றி செப்பரேட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன். என்னோட ஒரு மந்த் இன்கமும் உங்களுக்கு தெரிய போகுது. ஏன் வந்து எங்களுக்கு காட்டடா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எல்லாமே நீங்க மட்டும்தான் எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஒரு லைவும் எனக்கு எவ்வளவு லவ் மூமெண்ட்ஸோட என்கிட்ட பேசுற நண்பர்கள் நிறையவே இருக்கும். கேஷுவலா ஒருத்தன் வந்து யூடியூப்ல லைவ் வரானா அவன் நான் ஒருத்தனா தான் இருக்கும். எல்லாத்துக்கூடயும் ஒரு காமன் மேனா லைவ்ல பேசுறவனா தான் அது நான் ஒருத்தனா தான் இருக்கும். மற்ற யூடியூபர்ஸ் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜாலியா நார்மலா கேஷுவல் பர்சனா வந்து எல்லாத்துக்கூடயும் பழகிற ஒருத்தங்கிறது நான் தாங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன செய்ய போறங்கிறது தெரியல. அதனாலதான் ஒரு 50Kக்கு வந்து நீங்க விருப்பப்பட்ட வீடியோவும் 40Kக்கு இந்த விருப்பப்பட்ட வீடியோவும், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து இந்த 50K to 40K, அதுக்கப்புறம் 50Kக்கு மேல ஒரு பயங்கரமான வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். நம்ம சேனல் அதுக்கப்புறம் பயங்கரமா டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். நான் டெவலப் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த யூடியூப் இன்கம்மை யூஸ் பண்ண போறேன். என்னோட பர்சனல் ஒர்க்குக்கு அதிகம் இந்த யூடியூப் இன்கம்மை யூஸ் பண்ணிக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வந்தது 20,000. அதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 19,500 தான் வந்துச்சு. அவ்வளோதான் வந்தது. இன்னும் போக போக பார்க்கலாம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இருக்கிறது. நீங்க நினைப்பீங்க எப்படா இந்த இன்கம் வருது, ஒரு 1000 வியூஸ்க்கும் இவ்வளவு சம்பளம் வருமா, இவ்வளவு வந்து இன்கம் வருமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க பாக்குறீங்கல்ல விளம்பரம், அந்த விளம்பரத்தை நீங்க எவ்வளவு நிமிஷங்கள் செகண்டுகள் பாக்குறீங்க, அந்த ஏடு கம்ப்ளீட் ஆகுதா, நீங்க பாதியில ஸ்கிப் பண்ணாலும் எனக்கு அந்த இன்கம் கிடையாது. அந்த பாக்குற ஒரு செகண்டுக்கும் இவ்வளவு டாலருங்கிற மாதிரி வரல, பைசா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கிப் பண்ற டைம் ஒரு பைசா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு 4 லட்சம் வியூஸ் போன டிக்டாக் வீடியோ, ஜியோ போன் ஹாட்ஸ்பாட் வீடியோ எவ்வளவு டாலர்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு $17 அவ்வளவுதான் வந்திருக்கு. 4 லட்சம் வியூஸ் போனது $17. நினைச்சு பாருங்க. இவ்வளவு வீடியோஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்க, இத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கேட்பீங்க. எனக்கு டிக்டாக் வீடியோ இப்போ சரியா இது வரைக்கும் தெரியல. டிக்டாக் வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு $20 வரைக்கும் தான் இந்த போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 4 லட்சம் வியூஸ்க்கு. அப்படி வந்து என்ன வந்து இதுல எதனாச்சும் மாத்தி சொல்லி இருந்தாவோ இல்ல எதனாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாவோ மிஸ்டர் அருண் ஜெய் சேனல்ல அந்த ஒரு செப்பரேட் ஹையஸ்டான 5 வீடியோஸ்க்கான டோட்டல் 365 டேஸ் மட்டும் இல்லாம டோட்டல் லைஃப் டைம் வியூஸ் எவ்வளவுங்கிறதையும் காமிக்கிறேன். லைஃப் டைம்
இன்கம் எவ்வளோங்கிறத அந்த சேனலில் காமிக்கிறேன். என்னோட டாப் 5 வீடியோஸ் மட்டும். அது மட்டும் இல்லை, என்னோட டோட்டல் ஆல் டைம்ஸ் வீடியோஸோட டோட்டல் அமௌண்ட்டையும் வந்து நான் வந்து மிஸ்டர் அருண்விஜய் சேனலில் கண்டிப்பாக போட்டிருக்கேன். அது ஐ பட்டன் கீழே கார்டும் ஐ பட்டனும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோஸ்லாம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். என்னோட லைஃப் ப்ரூஃப் வீடியோ மிஸ்டர் அருண்விஜய் சேனலில் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 40Kக்கான வீடியோஸ் வந்து ஸ்பெஷல் வீடியோ இதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளங்கள் சந்திச்சு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே ப்ராப்ளங்கள் இருக்காமல் இருக்கணும்னு வருத்தப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சேனலில் இது வரைக்கும் ஒரு டைம் ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 வீக் மேலே வந்து நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் காப்பி ரைட் ஸ்ட்ரைக்லாம் இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் நம்ம காப்பி பண்ணி போட்டதில்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ல இருந்து நமக்கு வந்து குறை சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறையவே பார்த்துருப்பீங்க. செப்பரேட்டாக ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், உங்களுக்கும் ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம். வெறும் இன்கம் மட்டுமே குறிக்கோளாக வச்சு யூடியூப்ல வராதிங்க. ஏன்னா உங்களோட ஃபேஷன், உங்களோட விருப்பப்பட்ட உங்களோட ஸ்டைல், உங்களோட வேலைகள் என்னவோ, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதுதான் யூடியூப்ல உங்களை பெரிய ஆளாக்கும். கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து 50K வீடியோஸ்லாம் இன்னும் வெறித்தனமா வேற லெவல்ல வரும். கண்டிப்பா லேப்டாப் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் பத்தி நிறைய வீடியோஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குது. வேற எந்த சேனலும் அந்த அளவுக்கு டீட்டெயிலா பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் பண்றதே கிடையாது அப்படிங்கறத சொல்லலாம். அதிகமான வீடியோஸ் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் பத்தி போட்டது மிஸ்டர் அருண் விஜய் சேனல் தான். மிஸ்டர் அருண் GSM தமிழ் இந்த சேனல் தான். கண்டிப்பா அந்த சேனலை அதிகம் ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இந்த யூடியூப்ல நிறையவே டிராவல் பண்ணியிருக்கோம். அது உங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி சண்டே லைவ் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக ஜாபையும் குவிட் பண்ணிட்டு அந்த சண்டே மட்டும் உங்களுக்காக லைவ் அட்டன் பண்றேங்கிறது உங்களுக்கே தெரியும். லைவ் சண்டே முடிஞ்ச அளவுக்கு 8 to 10 வந்து லைவ் வந்துருவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெறித்தனமா வரப்போகுது இடையில். பை பாய்.